auf die Bühne, der uns etwas über den alten tamilischen Kulturverein erzählen wird. திராவிட மொழி குடும்பத்தின் முக்கிய மொழிகளில் ஒன்றும் செம்மொழியும் நம் தாய்மொழியுமான தமிழ் சங்கம் வைத்து வளர்ந்த வரலாற்றை பற்றி பேச ஜாசிம் அவர்களை அழைக்கின்றனர். உங்கள் வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் ஏனைய பிரிவுகளுக்கும் எங்களது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது தமிழோட அக்காலத்தில் தோன்றிய தமிழ் சங்கத்தை பற்றி பேசப் போகிறேன். சங்கம் என்றது பண்டைய காலத்தில் இருந்த தமிழாய்வு மாணவர்கள் மற்றும் கவிஞர்களின் ஒருங்கிணைப்பாகும். அக்காலத்தில் கூடல் என்ற பெயரிலேயே அது அமைக்கப்பட்டுள்ளது. பண்டைய காலத்தில் 3 சங்கங்கள் இருந்ததாக அறியப்படுகிறது. முதல் 2 சங்கங்கள் கடற்போடினால் கொண்டு செல்லப்பட்டதாகவும் சங்க இலக்கியங்கள் கூறப்படுகிறது. 3வது சங்கம் இருந்த இடம் நம் மதுரையாகும். தேவாரம், திருவிளையாடல், பெரிய புராணம் மற்றும் இறையாடல், அகப்பொருள் போன்ற பல்வேறு இலக்கியங்கள் சங்கம் என்ற சொல்லால் குறிப்பிடுகின்றன. சங்க காலம் ஏறத்தாழ கிமு 300 முதல் கிபி 300 வரை இருந்துள்ளது. இருப்பினும் சங்கம் தோன்றி நீண்ட காலத்துக்கு பின்னரே சங்கம் என்ற சொல் வழக்கத்தை கொண்டுள்ளது. இவ்வாறே நமக்கு தமிழ் சங்கம் பல்வேறு உலக நாடுகளிலும் அமைந்துள்ளது. நம் வியன்னாவில் 2013ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் தொடங்கிய நமது தமிழ் சங்கம் நமது தலைவர் மற்றும் பெருகளின் முயற்சியால் தொடங்கிய நமது தமிழ் சங்கம் மேலும் வளர வாழ்த்துவோமாக. நன்றி, வணக்கம். Danke für diese Information. Das ist sehr interessant. Danke, Jasmin. அருமையா பேசின தம்பி யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தா? அம்மா. எல்லாரும் அம்மா